கனடாவினுடைய நிதியமைச்சர் ரிசைன் பண்ணிட்டார். வேலையை வேண்டாம் போங்கப்பா, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டார். அவரை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் என்னென்னா, அந்த நாட்டினுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அவரும் ரிசைன் பண்ணிட்டார். அப்போது அடுத்த கட்டமாக ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபரும் ரெசிக்னேஷன் லெட்டர் தாக்கல் செய்ய போகிறாரா அப்படிங்கிற கேள்வி. ட்ரம்பினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது கனடா மீது எந்த அளவுக்கு அழுத்தமாக போய் பதிஞ்சிருக்கு. காலிஸ்தான் அந்த பயங்கரவாதிகள் இருக்காங்களே, அவங்க இப்போ ஜஸ்டின் ட்ரூடோவை ஆதரித்தவங்க, அவங்களுக்காக தான் இந்தியாவை எதிர்த்தாரு ட்ரூடோ. இப்போது அவங்களே இப்போ ட்ரூடோவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்களா? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஜஸ்டின் ட்ரூடோவை சுற்றி கனடாவினுடைய அந்த பிஎம் சீட்டை நோக்கி? ஏகப்பட்ட விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த 9 ஆண்டுகளாக கனடாவினுடைய அந்த பிரைம் மினிஸ்டருக்கான நாற்காலி சீட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தவர். அடுத்த ஆண்டு 2025 கனடாவில் அந்த பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் நடக்க போகுது. அதில் இவரை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட சதி வேலைகள் நடந்துக்கிட்டே இருந்தது. அதில் மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஏற்கனவே காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அவங்க ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு ஆதரவு கரம் நீட்டி இருந்த விஷயங்கள், அவங்களுக்காக இந்தியாவை அவர் பகைத்து கொண்ட நிகழ்வுகள், இந்தியாவுக்கு எதிராக போய் பிரச்சாரங்கள் செய்த நிகழ்வுகள், இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனாலும் இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டின் மீது அவர் எரியக்கூடிய கல் அப்படிங்கிறது அவர் மீதே திருப்பி பெரிய பாறாங்கல்லாம் போய் விழுந்துருச்சு. அதிலிருந்து அவர் மீளவே முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு ஆட்சியாளருமே தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் என்ன நல்லது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி இதுவரைக்கும் வாக்கு கேட்டதே இல்லை. ஏன்னா ஏதாவது செஞ்சுருந்தால் தானே அந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியும். அப்போது இந்த பிரிவினைவாதிகளாக இருக்கக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதிகளை தன் பக்கம் இழுத்து அவங்களுடைய வாக்குகள், இந்த பஞ்சாபியினுடைய வாக்குகளை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையை எல்லாத்தையும் ஜஸ்டின் ட்ரூடோ செஞ்சார். இப்போது அவங்களே ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிரான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஆச்சரியமான விஷயம்தான் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. புதிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் இந்த ஜக்மீத் சிங் அவரே இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வது எப்போது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. அவருக்கான எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது விலக்கி கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காரு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. யாருடைய முதுகலை ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அவங்களே உங்களை கீழே தள்ளி விட்டாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட நிலையில் தான் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கார். அவர் தன்னோட பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அவர் ஒரு புதிதாக ஒரு ஆங்கில வார்த்தையை அறிமுகப்படுத்தியதற்காக கிண்டலும் கேலியும் செய்யப்பட்ட நிகழ்வுகளை கடந்த வீடியோக்களை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். அது ஒரு நிகழ்வு. இன்னொரு புறம் இந்த காலிஸ்தான் சம்பந்தமான நிகழ்வு. இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபராக வரக்கூடிய ஜனவரி மாதம் 20 போஸ்டிங் எடுத்துக்க போகிறார் சார்ஜை. ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ அவர் ரீசெண்டாக அவருடைய சோஷியல் மீடியாவில் ட்ரூத் சோஷியலில் போட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அவரை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருந்தார். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அமெரிக்காவினுடைய 51வது மாகாணம் தான் இந்த கனடா. அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு கவர்னர் ரேஞ்சுக்கு கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டரை பார்த்து நீங்கள் ஒரு கவர்னர், அமெரிக்காவினுடைய 50 மாகாணங்கள் இருக்கிற மாதிரி 51வது மாகாணத்துக்கான கவர்னர் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தார். இது அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடு தான் கனடா. அமெரிக்காவோடு நெருங்கிய நட்புறவோடு இருக்கக்கூடியது தான் கனடா. ஆனால் அப்படிப்பட்ட கனடாவை தன்னுடைய மாகாணமாக இணைத்து கொள்ளக்கூடிய வேலையும் அமெரிக்கா கூடிய விரைவில் செய்ய போகிறதுங்கிற அதிரடியான அறிவிப்பையும் ட்ரம்ப் சொல்லியிருந்தது தான் ட்ரூடோ மீதான உலக நாடுகளுடைய பார்வையவே மாற்றுச்சு. யூ ஆர் ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, நீ யூஸ் அண்ட் த்ரோங்கிற அளவுக்கு
கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அந்த அளவுக்கு தூக்கி போட்டு உடச்சி விட்டார் ட்ரம்ப் அவர்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகு ட்ரூடோவால் வெளி நிகழ்ச்சிகளில் பெரிய அளவில் கலந்துக்கிறது கூட அவமானகரமாக மாறுச்சு. எதிர்க்கட்சிகள் அவங்கள பெரிய அளவில் வசப்பாட ஆரம்பித்தாங்க. இந்தியாவை பற்றிய பேச்சுக்கள் எல்லாத்தையும் அவர் தவிர்த்துட்டார். இப்படிப்பட்ட நிலையில தான் அவரை போஸ்டிங்கை விட்டு தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவிலான சதி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம வரிசைப்படுத்துகிறோம். ஸோ அந்த வகையில் கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், அவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இனிமேல் கனடாவினுடைய அந்த டெபுட்டி போஸ்டிங்கிலேருந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஸ்பீச்சில் அவங்க முக்கியமான சில விஷயங்களை பதிவு செய்கிறாங்க. இது வந்து கனடாங்கிறது ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு. இதில் வந்து ட்ரம்பினுடைய டாரிஃப் அப்படிங்கிறது நியாயமற்றது. அளவுக்கு அதிகமான அளவில் மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் அவர் வரி விதிப்பை செய்து கொண்டிருக்கிறார். இது நியாயமற்ற வரி அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். நாங்கள் தோக்கணுங்கிறதுக்காகவே, எங்கள் கட்சி தோக்கணுங்கிறதுக்காகவே அவர் இந்த மாதிரியான வரியை விதிக்கிறாரு அப்படின்னு ட்ரம்ப் மேலே குற்றம் சுமத்துறாங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ஏற்றுமதி செய்கிறதுலையும் எங்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவில் வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அங்கே வரக்கூடியவங்க 7.5 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க மேலே கட்டாய ஃப்ரெஞ்சு மொழி திணிப்புங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கனடா மீது பிரான்ஸ் ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படிங்கிற விஷயத்தையும், அமெரிக்காவும் இப்போது ஆதிக்கம் செலுத்துகிறதுங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கனடாவுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் 2025 தவிர்த்துருங்க. 2026 புதிய கவர்மெண்ட் வந்தாங்க அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழும். அதில் தான் உங்களுக்கு பிஜி, டபிள்யூபி இந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் முதுநிலை படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்சு கட்டாய மொழியாக்கப்பட்டிருக்கு. ஒன்று நீங்கள் அது கற்றுக்கிட்டு போகணும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த மொழியை வெறுக்கிறீங்கன்னா நீங்கள் கனடா போகாமலே இருக்கலாம். அங்கே மொழி ரீதியான பிரச்சனைகளும் இன ரீதியான பிரச்சனைகளும் இப்போ டாமினண்ட்டில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்டினுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ரிசக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு கனடாவில் இனிமேல் நாங்கள் ஆட்சி பண்ணலை அப்படின்னு சொல்லி வெளியில் போயிட்டாங்க. எந்த நேரத்திலையும் ஜஸ்டின் ட்ரூடோவும் தன்னுடைய பதவியை விட்டு அவர் வெளியேறலாம் அப்படிங்கிற விஷயம். அப்படி வெளியேறினாங்கன்னா உடனே எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ஸோ இந்த டாமினிக் லெப்னாக் ஸ்வாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கனடாவினுடைய புதிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ புதிதாக நீங்கள் அமைச்சர்கள் நியமிக்கலாம். ஆனால் அந்த ஓராண்டு கழித்து நீங்கள் மக்களை சந்திப்பது அப்படிங்கிறது ஜஸ்டின் ட்ரூடோவால் முடியாதுங்கிறாங்க. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய இந்த 9 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவருடைய சகாப்தமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இந்தியாவுக்கு வந்து பொங்கல் வைக்கிறது கூட இனிமேல் நடக்காத காரியம். ஏன்னா பொங்கல் மீதான பெரிய ஒரு ஈடுபாட்டுடையவர் அவர். ஸோ அந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரம்ப் ட்ரோல் செய்த விஷயங்கள், அமெரிக்கா வந்து விதித்திருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரியான வரி, மெக்சிகோ அங்கிருந்து வரக்கூடிய அகதிகள் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்நுழைகிறத ட்ரம்ப் விரும்பாத நிகழ்வுகள், காலிஸ்தான் பயங்கரவாதிகள், இந்தியாவுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்போ ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக மாறி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சேர்ந்து கனடாவில் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக அமையப் போகிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி. நம்ம மாதிரியான ஜனநாயக நாடு மட்டும்தான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தன்னுடைய அந்த அரசியல் கட்டமைப்பை ஸ்ட்ராங்காக வச்சுருக்குங்கிறத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். இந்தியாவினுடைய பிரதமரை எதிர்த்து உலகின் எந்த ஒரு நாட்டினுடைய நபர்களும் எதிர்த்து பேசிட முடியாது. ஆனால் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ரொம்ப கேவலமாக அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரி, அதுவும் இன்னும் பொசிஷன்லேயே போய் உட்காராத ட்ரம்ப் அவர்கள் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டரை கிண்டலும் கேலியும் செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா கனடா எந்த அளவிற்கு ஆண்மைத்தன்மையற்ற அரசு அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.